friends, welcome to Black Earth Tamil tutorial part 10. Chino. Last class பார்த்தோம்னா நம்ம வந்து இமேஜில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு போஸ்டர் டிசைனிங் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது ஆல்ரெடி பார்த்தோன்னா இப்போ இந்த வெப்சைட் நான் வந்து இந்த பிளாக் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோமோ அதோடு நம்மளுக்கு வந்து இன்வால்வ் ஆகி வந்துடும். நான் சொன்ன அந்த லிங்கிங் கலரிங் அதெல்லாமே பார்த்தோன்னா இந்த லிங்க் இந்த மாதிரி கலரிங்கெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறது நம்மளோட அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ பார்த்தோன்னா அங்கே மெனுஸ் வந்து ரெட் கலரில் வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா ரெட் கலரில் இருக்குது. இது எப்படி நான் செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது கலரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதோடனே பார்த்தோன்னா இங்கே கலர் இருக்கும், டெக்ஸ்ட் கலர் அப்படின்ட்டு. இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதையும் நான் சூஸ் பண்ணிடுறேன். இங்கே இதில் பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா ரெட் கலரில் இருக்குது, மெனுஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அதுக்கு பார்த்தோன்னா நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஒயிட் கலரில் செட் பண்ணி வச்சிடலாம். சாரி, செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து மெனுஸ்க்கு மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு எது வந்து ஸ்டைல் வேணுமோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து வேறு கலரில் மாற்றிடுறேன், க்ரீன் கலரில் மாற்றிடுறேன். இப்போ பார்த்தோன்னா இங்கே க்ரீன் கலரில் இருக்குது. என்னோடய பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து லைட் எல்லோ போட்டுடுறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அப்டேட் கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னோட பிளாக்கை. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல சாம்பிள், அதாவது வெப்சைட்டோட சாம்பிள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா க்ரீன் கலரில், பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லோ கலரில் வந்திருக்கு. அதேமாரி மைனஸும் வந்து கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கலரிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து லிங்கிங் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண மாதிரி லிங்கிங்கு என்னோடய வெப்சைட் லிங்கிங் காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். நியூ விண்டோவும் செலக்ட் பண்ணிடுறேன், ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தோன்னா இது வந்து லிங்கிங் ஆகிடுச்சு. இப்போது இதுவும் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ பார்த்தோன்னா நான் இதில் சில ஆப்ஷன்ஸ் பற்றி நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லிடுறேன். இந்த HTML எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது நான் தனியாக ஒரு கிளாஸ் சொல்ல போகிறேன். இந்த ஃபாண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னு அது வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஃபாண்டில் இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த ஃபாண்ட் வேணும், நீங்கள் வந்து வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்ஸும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இதில் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் இது சூஸ் பண்ணிட்டு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு டிசைனில் வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சைஸு இங்கே வந்து நான் நார்மலு ஹெட்டிங் இது மாதிரி கொடுத்தேன். இது பார்த்தோன்னா ஹெட்டிங் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அது இல்லாத நம்ம வந்து அதோட சைஸ் வந்து ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸ்மால் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஆகிரும், லார்ஜ் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கொடுத்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நான் வந்து நார்மல் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. அதேமாதிரி போல்டு, நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணும், எல்லாமே போல்டு வேணும்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு போல்டு கொடுத்துடலாம். இட்டாலிக்கு லைன் வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு லைன் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஓட்டோஸ் கீழே லைன் வேணும்னா லைன் வந்துடும். சேவ் பண்ணிடுறேன். இப்போது லைன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்து விட்டுருங்க. அதேமாதிரி இது பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நான் பாருங்கள் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த இமேஜோட ரேட் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து 150 இருக்குது. இது வந்து பழைய ரேட்டு. புது ரேட் பார்த்தோன்னா எனக்கு வந்து 100 rupees அப்படின்னு இருக்குது. இது வந்து ப்ராக்கெட்டில் நான் போட்டுடுறேன். ப்ராக்கெட்டில் வந்து ஒரிஜினல் ப்ரைஸு, கீழே வந்து ஹவர் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்குறேன்.
ப்ரைஸ் அப்படின்ட்டு இப்போ பார்த்தோன்னா தெரியும். அதாவது நிறையா எந்த ஒரு வெப்சைட்லேயும் அந்த நம்ம வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரேட் வந்து பழைய ரேட் ஒன்று புது ரேட் ஒன்று வந்து இருக்கும். அந்த மாதிரி டைமில் அடித்து கோடிட்ட மாதிரி வரும். ஸோ பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து இது வந்து இல்லை அப்படின்றத வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த கோடு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அடிச்சு விட்ட மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து லெட்டர்ஸு தனியாக ஏதாச்சும் எழுதிட்டு இந்த இதுக்கு பதிலாக நம்ம வந்து இது வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி சொன்னேன், கலரிங் கொடுக்கறது. இது வந்து லிங்க்குங்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதில் பார்த்தோன்னா வீடியோஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றியும் நான் வந்து வர கிளாஸில் நான் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட பிளாக் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் அப்டேட் பண்ணிட்டு ஒரு டைம் உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரைஸ் அடித்து விட்டுருக்கிறது, அதேமாதிரி அந்த லிங்கிங்கு அது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த டிசைனிங்லேயே இன்னும் இருக்கிறது மீதி இருக்கிறதெல்லாம் நான் வந்து வர கிளாஸில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.